no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இத்தனை பிரச்சனைகளுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் அடிப்படை காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறது தான். அவருடைய அந்த பிடிவாத தன்மையால், அவருடைய எதேச்சியாதிகார போக்கால தான் இவ்வளவு பெரிய பின்னடைவு சரிவு வந்துட்டு. ஒரு தார்மீக பொறுப்பேற்று நீங்கள் பதவியை ரிசைன் பண்ணிட்டு பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படின்னா இவங்க கட்சியில் இருக்கிற முன்னணியினரும் அவ்வப்போது இது தொடர்பான குரல் கொடுத்து எடப்பாடியார் பொதுக்குழு நடத்தக்கூடாது, நடத்த முடியாதுங்கிறதுல பிடிவாதமாக இருக்கிறார். அதிமுகவினுடைய அடிப்படையை தகர்க்கிற வகையில் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவோடு கூட நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம், இப்படிப்பட்ட ஒரு நிலை போனதுனால தான் நாங்கள் ஒரு எதிர் நிலைப்பாடை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. வெளியில் வந்த வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சிபி சண்முகம் போன்றவர்கள் இந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர் என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காரு? நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் தொடருவேன் சொல்லியிருக்கலாம், சொல்லல. அப்ப யூகங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற போது ஏதோ ஒரு யூகம் இருக்கு. ஒருவேளை திரு டாக்டர் விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு தாவேகாவில் இணைவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. திரு சிவி சண்முகம் இன்று காலையில் கூட அவரை தேர்ந்தெடுத்த மயிலம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்னால் இயன்ற நன்மைகளை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய நிலைப்பாடு தளருமாங்கிறது இன்னும் 1-2 நாள் நமக்கு. விஜய் நமக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல, அதன் காரணமாக மறுபடியும் எடப்பாடியார் ஆதரிக்க முடிவுக்கு வந்துட்டாங்களா வேலுமணி அவர்கள்? திரு சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்புமே அப்படிப்பட்ட பேரம் இல்லை, அதை மறுக்கிறாங்க. இந்த பக்கம் ஆதவர்ஜனாவும் ஒரு தோழமை உணர்வோடு, நட்புணர்வோடு தான் அவங்க எங்களுக்கு வந்தாங்க, எந்த பேரமும் பேசப்படவில்லை. 2 தரப்புமே அதை மறுக்கிறாங்க. 4 பேர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றாங்க. நேரா போயிட்டு ஆதவர்ஜனாவையும் புஷி ஆனந்தையும் சந்திச்சு கட்சியில இணைகிறாங்க. மரபுக்கு மீறிய காட்சியில் சட்டமன்றத்தில் நடக்குதே சார். இல்ல, அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்பது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த உறுப்பினர்கள் தாவேகாவில் இணைந்து அவர்களை தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்று வருகிற பொழுது நமக்கு கூடுதலான பலம் கிடைக்கும். கூட்டணி கட்சிகளுடைய பலம் இல்லாம நம்ம சாலிட் மெஜாரிட்டி அப்படிப்பட்ட பார்வை அவங்களுக்கு இருக்கு. 2 தரப்புமே தகுதி இழப்பு மனு கொடுத்திருக்காங்க. ஆமா, சண்முகம் வேலுமணி தரப்பிலுள்ள 25 உறுப்பினர்களும் கொறடா உத்தரவை மீறிவிட்டார்கள், அவர்களை தகுதி நீக்கம் செய்யுங்கள் அப்படின்னு இந்த பக்கம் கொறடா, எடப்பாடி பழனிசாமி தரப்பு கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒன்று கொடுத்திருக்கிறார். இந்த பக்கம் சிவி சண்முகம் தரப்பு, வேலுமணி தரப்பு சி விஜயபாஸ்கர், டாக்டர் ஜி விஜயபாஸ்கர் கொறடா மூலமா ஒன்று கொடுத்திருக்காங்க. எந்த விதமான முடிவு வந்தாலும் நீதிமன்றம் சென்றால் சில பிரச்சனைகள், சிக்கல்கள் வருங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் உள்ளார். வணக்கம் துரை கருணா சார். வணக்கம் சகோதரா. நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். மகிழ்ச்சி சார். அதிமுக நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பிரிந்து போனவர்கள் எடப்பாடி தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. வேலுமணி அவர்கள் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டார். நமதம்மா பத்திரிகையில் கூட நிறுவனர் எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணின்னு சேர்ந்து தான் பேரே வந்திருக்கேன் அந்த நிறுவனர் இடத்துல. ஆனாலும் 2 மிக முக்கியமான முகங்கள், மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடியாருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ரிபலாக இருப்பதாக தகவல். ஒருவர் சிவி சண்முகம் அவர்கள், இன்னொருவர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள். என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? 2 பேரும் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க? குறிப்பாக 2 பேருமே பதவியை ராஜினாமா செய்ய போறாங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. சிவி சண்முகம் அவர்கள் இன்னைக்கு ஒரு தெளிவா சொல்லிட்டாரு, நான் பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. விஜயபாஸ்கர் அவர்களுடைய நிலைமை என்னவா இருக்கு? ஏன் இந்த 2 பேரும் எடப்பாடியாருக்கு எதிராக இருக்காங்க? இதுக்கு என்ன காரணம்? இல்லை, இப்போ அண்மை காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெறுகிற இந்த நிகழ்வுகள் என்பது நம்ம மறைந்த நடிகர் சந்திரபாபு ஒரு திரைப்படத்தில் பாடுவார்ல, ஒன்றுமே புரியலை உலகத்தில், என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது, அதுதான் நினைவுக்கு வருகிறது. இத்தனை பிரச்சனைகளுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் அடிப்படை காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறது தான். நம்ம காலங்காலமாக நான் அந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறேன். கட்சியில் இருக்கிற முன்னணியினரும் அவ்வப்போது இது தொடர்பான குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவருடைய அந்த பிடிவாத தன்மையால், அவருடைய எதேச்சியாதிகார போக்கால தான் இவ்வளோ பெரிய பின்னடைவு சரிவு வந்திருக்கு. ஆனாலும் கூட ஒரு தார்மீக பொறுப்பேற்று நீங்கள் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படின்னு தான் இவங்க பெரிய கோரிக்கை வைக்கிறாங்க. இல்லை, ஆமாம்,
அப்போ ஏற்கனவே நீங்கள் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் உங்களுக்கு அங்கே பெரும்பான்மை இருந்ததுன்னா வரட்டும். ஆனால் இந்த தோல்விக்கான காரண காரியங்களை நாம் ஆய்வு நடத்தணும். எல்லோரையும் பேச விடுவோம். செயற்குழு, பொதுக்குழு, மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள்னு. முன்ன வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு 3 நாட்கள் நடக்கும், 2 நாட்கள் நடக்கும். காலை செஷன், மதிய செஷன், இரவு வரைக்கும் எல்லாம் போகும். ஒரு மிகப்பெரிய விவாதங்கள் நடக்கும். நான் பலமுறை பதிவு செஞ்சுருக்கேன். 1976 அதிமுகவை அனைத்து இந்திய அதிமுகன்னு பெயர் மாற்றம் செய்கிற அந்த கோவை பொதுக்குழுவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராகவே கடுமையான போர்க்குரல் அவங்கள பேச விட்டார். கோவை செழியன், உ. பில்லப்பன், விருதுநகர் சீனிவாசன், இந்திரகுமாரி போன்றவர்கள்லாம் அதிமுக என்பது மாநில கட்சியாக தொடர வேண்டும், அனைத்து இந்திய அதிமுகன்னு போகக்கூடாதுன்னு கடுமையாக ஆட்சேபனை பண்ணி பேசினாங்க. அப்போ திரு எம்ஜிஆர் அவர்களுடைய கருத்துக்கு சாதகமாக இந்த பக்கம் நாஞ்சில் மனோகரன், எஸ். சி. சோமசுந்தரம், காளிமுத்து போன்றவர்கள் பேசினாங்க. கடைசியில் பொதுக்குழுவில் விவாதித்து வாக்கெடுப்பு நடத்துகிற போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் கட்சியினுடைய முடிவு, அதை விரும்பாதவர்கள் வெளியில் போகலாங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வெளியில் போயிட்டாங்க. 6 மாதம் 1 வருஷத்தில் அவங்களுமே திரும்ப வந்துட்டாங்க. அப்போ ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு பொதுக்குழுவை நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் தலைவர் விரும்பினார். ஆனால் இப்போதைக்கு எடப்பாடியார் வந்து பொதுக்குழு நடத்தக்கூடாது, நடத்த முடியாதுங்கிறதுல பிடிவாதமாக இருக்கிறாரு. அப்போ அதே புரட்சித் தலைவருடைய உதாரணத்தையே சொல்கிறேன். ஒவ்வொரு பொதுக்குழு முடிகிற பொழுதும் சொல்லுவார், இந்த கட்சியில் பிரச்சனைகள் நிறையா இருக்குது, ஓகே, நமக்குள்ளே வந்து நிறைய பேசி தீர்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் ஒருபோதும் அழிக்க முடியாது நம்மை தவிர அப்படின்னாரு. நமக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைகள் தான் நம்ம அழிவு பாதைக்கு ஒரு தீர்க்கதர்சியா புரட்சித் எம்ஜிஆர் சொன்னார். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு காலத்திற்கு பிறகு அது நடக்குது. நீங்க ஒரு கட்சிக்கு தலைமையேற்று வழிநடத்துவதற்கு ஒரு அனுசரணையான போக்கு, அரவணைப்பு இருக்கணும், எல்லோருடையும் ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கணுங்கிறத எல்லாரும் விரும்புறாங்க, எல்லாரும் அதுதான் கேட்குறாங்க. நீங்கள் ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சிக்கு சரியானது இல்லை அப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணாவுக்கு அடுத்து பார்த்தோம் 50 தலைவர்கள், மிகப்பெரிய ஒரு செயற்குழு, உயர்நிலைக்குழு, பொதுக்குழுன்னு இருக்கும், நிர்வாக குழுன்னு இருக்கும். எதுவானாலும் அங்கே கலந்து பேசி தான் அந்த முடிவை பேரறிஞர் அண்ணாவை எடுத்தார். அதை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி எடுத்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் தான். ஒவ்வொருவருமே அந்த தலைமை தங்களுக்கான ஒரு தளபதிகள் கூட்டத்தை வச்சு அவங்களோட ஆலோசித்தான் அவங்க எந்த முடிவும் எடுப்புறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் அவரை சுற்றி ஒரு 2-3 பேர் அது சதி ஆலோசகர்கள், நல்ல ஆலோசகர்களாக எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை விட உங்களுக்கு செல்வாக்கு, நீங்கள் தான் புரட்சித் தலைவி அம்மாவோட உங்களுக்கு செல்வாக்கு அப்படின்னு அவரை உசுப்பேத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி விட்டாங்க. ஸோ எடப்பாடியார் உசுப்பேத்தி ஒரு முட்டுச்சந்திரனை நிறுத்திட்டாங்க. என்னன்னா நீங்க பாருங்க, அது அந்த தூபம் போட்டுக்கிட்டே இருந்து அதை நம்பி நீங்கள் தேர்தல் பிரச்சார பயணம் என்பது புரட்சித் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவங்க காலத்திலெல்லாம் பிரச்சார பயணம் மேற்கொள்கிற பொழுது எந்த மாவட்டத்துக்கு போகிறாங்களோ அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், நகர ஒன்றிய நிர்வாகிகள் அவரோடு கலந்து ஆலோசித்து பேசி எப்படி இந்த தொகுதியில் இருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு தொகுதி பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு அங்கே பேசுவாங்க. சரி, தலைவர்கள் பேசி முடித்த உடனே வேலைகள் அங்கே தொகுதியில் நடக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவர் மட்டுமே போகிறாரு, கூட்டத்தை திரட்டுறாங்க. எந்த வகையில் திரட்டினாங்கிறது அவங்களுக்கே தெரியும். அங்கே போய் தன்னை முன்னிலைப்படுத்தி மட்டுமே பேசி வருகிறார். புரட்சித் எம்ஜிஆர் ஆட்சி 10 ஆண்டுகள் நடந்தது, அவருடைய ஆட்சி சாதனைகள், அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா 4 முறை முதலமைச்சராக இருந்தால் அவங்க சாதனை, இவருடைய சாதனை, இதனுடைய நீட்சியாக 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்தால் செய்யும்னு சொல்லணும்ல. இவர் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே குறிப்பிட்டு பேசி கலைஞ்சு போயிடுறாரு. அவர் எடப்பாடியார் என்ன பண்ணாரோ அதுதான் சொல்லணும். நீங்கள் இதனுடைய பேஸ் என்ன? நான் பல இடங்களில் அதை பதிவு சொல்லியிருக்கேன். அதிமுக பேஸ் ஆமாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதை நெல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதை வீணாக்கிறாதீங்க அப்படின்னு தலைமை கழகத்தில் நான் பேசியிருக்கேன். ஓகே, அப்போ அந்த செயல்பாடு என்பது இந்த இயக்கத்தை தோற்றுவித்த தலைவன் வழியிலே வந்த ஒரு 50, 60, 70 வயது கடந்தவர்கள்லாம் வேதனையில் குழம்பி போய் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சியை கொண்டு வந்து விட்டாரே அப்படின்னு வேதனையில் பல பேர் புழுங்கி போய் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் நமக்கு அம்மா தலைவர் ரெட்டலன்னு இருந்துட்டு போயிடுவோம், இந்த கரவேட்டியை கட்டிட்டு அப்படின்னு பல பேர். மிக மூத்த 70-80 வயது கடந்த குறிப்பாக ஒரு 2-3 பேர், நெல்லை இளமதின்னு சொல்லி பெரியவர் 80 வயது கடந்தவர். அதே மாதிரி துணை மேயராக மதுரை நவநீத கிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் துணை மேயராக இருந்தவர்.
தலைவர் காலத்தில் மிக செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தவர்கள், தலைவருடைய மரியாதைக்குரியவாக இருந்தவங்க, அவங்கெல்லாம் புழுங்கி போய் ஒதுங்கிட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டார் யார்? செம்மலை, நம்ம தனபால் போன்றவர்களாம். அப்போ கட்சியை ஒன்றிணைத்து ஒரு வலிமையான சக்தியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் குரல் கொடுத்தார்களோ அவர்களையெல்லாம் நீக்கி வைத்துவிட்டு இவர் சுயமாக தன்னுடைய சுயலம் சார்ந்து எடுத்த முடிவு தான் இந்த அளவுக்கு பின்னடை வருகிறது. இன்றைக்குமே ஒரு தனி அணியாக வெளியில் வர்றதுக்கு என்ன காரணம்? அதிமுகவினுடைய அடிப்படையை தகர்க்கிற வகையில் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவோடு கூட நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தையில் தான் சொன்னாங்க. வெளியில் வந்த வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சிபி சண்முகம் போன்றவர்கள் இந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை போனதுனால தான் நாங்கள் ஒரு எதிர்நிலைப்பாடை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தி அதிமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டோம். அது முடியவில்லை. எதிர்க்கட்சி கூட வரல. இப்போ திமுகவை வீழ்த்திய தாவேக்கா மக்கள் ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க, வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த முடிவு எடுத்தாங்க. இப்போ அந்த முடிவில் இருந்துமே பல பேர் போயிட்டாங்க. இந்த நீங்கள் குறிப்பிட்ட திரு சிபி சண்முகம், திரு டாக்டர் விஜயபாஸ்கர், இவங்க 2 பேருடைய நிலைப்பாடு என்னங்கிறது இன்று மாலைக்குள் நமக்கு தெரிய வரும். ஒருவேளை திரு டாக்டர் விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு தாவேக்காவில் இணைவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. திரு சிபி சண்முகம் இன்று காலையில் கூட அவரை தேர்ந்தெடுத்த மயிலம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற பொழுது, நான் ராஜினாமா செய்ய மாட்டேன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்னால் இயன்ற உங்களுக்கு நன்மைகளை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய நிலைப்பாடு அதிலே உறுதியாக இருப்பாரா, அந்த உறுதிப்பாடு தளருமாங்கிறது இன்னும் 1-2 நாள் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். அதாவது எடப்பாடியார் விஜய் ஆதரிக்க மாட்டேங்கன்னு முடிவுக்கு வந்துட்டாரு. அதன் காரணமாக தான் வேலுமணி தரப்பு நாங்கள் விஜய் ஆதரிக்க போகிறோங்கிற ஒரு மைண்ட் செட் எடுத்து சட்டமன்றத்தில் விஜய்க்கு ஆதரவாகவும் ஓட்டு போட்டாங்க. அதற்கு நாங்கள் அமைச்சர் பதவியோ வாரிய தலைவர் பதவியோங்கிறதோ ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. எதையுமே விஜய் அவர்கள் ஃபுல்ஃபில் பண்ணல. ஸோ அதன் காரணமாக தான் நாம் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை கிட்டத்தட்ட வேலுமணி அவர்கள் எடுத்த நிலை என்பது. அதன் காரணமாக மறுபடியும் எடப்பாடியார் ஆதரிக்க முடிவுக்கு வந்துட்டாங்களா? விஜய் நமக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல, பெருசா பதவிகள் கொடுக்கல, அதன் காரணமாக தான் இன்னைக்கு எடப்பாடியாரோடு இருக்காரா வேலுமணி அவர்கள்? இல்லை, ஊடகங்களில், வலைத்தளங்களில், காட்சி ஊடகங்களில், வாட்ஸ்அப்பில் இது கடந்த 1 வார காலமாகவே போயிட்டு இருந்தது. எடப்பாடி பழனிசாமியும் இந்த குற்றச்சாட்டை சொன்னார். அவர்கள் கட்சிக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள், பதவிக்காக அமைச்சர்கள் பதவி, வாரிய தலைவர்கள் பதவி என்று பதவிக்காக அவர்கள் போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் 2 தரப்புமே அதை மறுக்கிறாங்க. திரு சிவி சண்முகம், எஸ்வி வேலுமணி தரப்புமே அப்படிப்பட்ட பேரம் இல்லை. திமுகவை வீழ்த்தி ஜனநாயக ரீதியில் ஆட்சி அதிகாரத்திற்கு தாவேக்காவை கொண்டு வந்திருக்கிறதுனால் இப்போது தேர்தலை எதிர்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லாத சூழலில் வெளியில் இருந்து ஒரு தார்மீக ஆதரவு கொடுப்போம் என்ற அடிப்படையில் தான் நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களித்தோம். இந்த பக்கம் ஆதவர்ஜனாவும் ஒரு தோழமை உணர்வோடு, நட்புணர்வோடு தான் அவங்க எங்களுக்கு வந்தாங்க. எந்த பேரமும் பேசப்படவில்லைன்னு. பேரம் பேசப்பட்டதா, அது தொடர்பான பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரியாது. சரி, அப்ப இந்த 2 தரப்பின் மறுப்புகளை வச்சுதான் நாம இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். எனவேதான் இந்த நிலைப்பாடு என்பது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே நாம் பயணித்தால் நமக்கு வெற்றி சாத்தியமில்லை என்று கருதிய 1-2 பேர் தான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 3-4 பேர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. இது ஒரு பச்சை சந்தர்ப்பவாதம். 4 பேர் ராஜினாமா பதவி பண்ணது சந்தர்ப்பவாதம் தான். நிச்சயமா பச்சை சந்தர்ப்பவாதம். தமிழ்நாடு அரசியல் களம் காணாத காட்சிகளை இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் பார்த்துக்கிட்டு இருக்கு சார். நிச்சயமா. அதாவது 4 பேர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றாங்க. ராஜினாமா பண்ண கையெழுத்தினுடைய இந்த மை கூட காமிச்சிருக்காது. நேரா போயிட்டு ஆதவர்ஜனாவையும் புஷி ஆனந்தையும் சந்திச்சு கட்சியில இணைகிறாங்க. ஒரு கட்சியில இணையக்கூடிய நிகழ்வு என்பது ஒரு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை தான் நடக்கும். இவங்க சட்டமன்றம் இருக்கக்கூடிய இந்த கோட்டை வளாகத்திலேயே கட்சியில இணையக்கூடிய நிகழ்வு இது திமுகவோ அதிமுகவோ பண்ணது கிடையாது. எம்ஜிஆர் பண்ணது கிடையாது, கலைஞர் பண்ணது கிடையாது, ஜெயலலிதா அவர்கள் பண்ணது கிடையாது, எடப்பாடியார் பண்ணல, ஸ்டாலின் அவர்கள் கூட பண்ணல. இப்படிப்பட்ட காட்சிகள், மரபுக்கு மீறிய காட்சிகள் சட்டமன்றத்தில் நடக்குதே சார். இல்ல, அதுதான் சரியான புரிந்துணர்வு இல்லை, அரசியல் பார்வை இல்லை. ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்களுடைய கடமை என்ன, பொறுப்புணர்வு என்ன என்கிற அந்த புரிதல் இல்லை என்பதுதான் இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கிறது. அதாவது இந்த அவசர கோலத்தில் அள்ளி தெளித்தது போல அப்படிங்கிற மாதிரி வர்றவங்களை நம்ம எப்படியாவது இழுத்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. தமிழக வெற்றி கழகம் என்பது இன்றுமே ஒரு நித்தியகண்டம் பூரணாயுசுங்கிற நிலைமையில இருக்கு. இடதுசாரிகள் எப்போது வேண்டுமானாலும் வெளியேறலாம்.
விட்டீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த உறுப்பினர்கள் தாவேக்காவில் இணைந்தால் இணைந்து அவர்கள் தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்று வருகிற பொழுது நமக்கு கூடுதலான பலம் கிடைக்கும், மெஜாரிட்டி கிடைக்கும். கூட்டணி கட்சிகளுடைய பலம் இல்லாம நம்ம சாலிட் மெஜாரிட்டி வந்து அப்படிப்பட்ட பார்வை அவங்களுக்கு இருக்கு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு இந்த 4 பேரையும் வெற்றி பெற வைத்த எடப்பாடி பழனிசாமி இந்த 4 பேரையும் தக்க வைக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு இருக்கு. இன்னொன்று, இவர்கள் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க கூட செல்லாமல் திடீரென ராஜினாமா உடனே தாவேக்காவில் இணைவது என்கிறது இது நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதான் சுயநலம், பச்சை சந்தர்ப்பம் தான். அதனால தான் நீங்கள் தாவேக்கா தவிர்த்த மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் விசிக, இடதுசாரிகள், காங்கிரஸ் உட்பட பலருமே இதை கண்டனம் பண்ணியிருக்காங்க. கண்டனம் பண்ணியிருக்கிறாங்க. சார், வட இந்தியாவில் பாஜக என்ன பண்றாங்களோ அதே வேலையை வந்து இந்த அணுகுமுறை சரியானது அல்ல அப்படிங்கிற பார்வையும் இருக்கு, பொதுவெளியில் இருக்கு, அரசியல்வாதிகள் மத்தியில் இருக்கு. ஆனால் தாவேக்கா அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இது போன்ற செயலில் ஈடுபடுகிறார்கள். ஒரு அரசியல் கட்சியில் வேட்பாளராக நின்று அந்த அரசியல் கட்சியினுடைய சின்னத்தில் வெற்றி பெற்று வந்து உடனடியாக அதிலிருந்து ராஜினாமா பண்ணி இன்னொரு அரசியல் கட்சியில் சேருவது என்பது நிச்சயமா மனச்சாட்சி உள்ளவர்கள் செய்ய முடியாத செயல் அப்படின்னு தான் பார்க்குறேன். இதில் குறிப்பாக திரு எஸ்ஐகி சுப்பையா சொல்கிறார், நான் வந்து ரெட்டலையெல்லாம் கேட்கலங்க, 5 வேட்பாளர் நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு. காலமெல்லாம் இவர் ரெட்டையிலையில் வெற்றி பெற்று ஏற்கனவே கொஞ்ச நாள் அமைச்சராகவே இருந்தவர். ஆமாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து அந்த கட்சியில் போய் நீங்கள் சீட்டு வாங்கி இரட்டையில சிம்பலுக்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்மையும் வாங்கிட்டு வந்து நான் வந்து ரெட்டையில சின்னமே கேட்கலைங்கிறது எவ்வளோ ஒரு அபத்தமான பேச்சு. அப்போ இசக்கி சுப்பையா சுயம் அதிமுக இல்லைனா இசக்கி சுப்பையா இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அந்த ஒரு அரசியலில் ஆட்சி அதிகாரம், பெரிய பதவி பொறுப்புகள் இது மட்டும்தான் இலக்கு என்கிற ரீதியில் போகிற போது இவர்கள் நம்பகத்தன்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை அந்த மக்கள், தேர்ந்தெடுக்க மக்கள் எப்படி மதிப்பார்கள்? இவர்களுக்கு வாக்களித்த, வாக்கு சேகரித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் எந்த அளவுக்கு வேதனைப்படுவார்கள்? அதை இவர்கள் உணர மறுத்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்பதான் என்னோட பார்வை. சார், அதிமுக வந்து இப்போ ஒன்றா இருக்காங்க, ஆனால் ஒரு பிளவு ஒன்று இருந்துச்சு. ஸோ வேலுமணி அவர்கள் தரப்பில் வந்து ஒரு கொறடா ஒன்று போட்டிருந்தாங்க, எடப்பாடியார் தரப்பில் வந்து ஒரு கொறடா ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து தகுதி நீக்கம் கோரி வந்து சபாநாயகர்கிட்ட போயிருந்தாங்க. 2 பேருமே நாங்கள் அந்த தகுதி நீக்க நடவடிக்கை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு வந்து சொல்லியாச்சு. இன்னைக்கு சபாநாயகர் பொறுப்பு தான் ரொம்ப முக்கியமான பொறுப்பு. அவர் என்ன சார் முடிவெடுக்க போறாரு? இல்லை, அதாவது எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. ஸோ பேரண்ட் பாடியில் ஒரு பிளவு வந்துருச்சுன்னா அந்த பிளவுல வந்து சபாநாயகர் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டமும் இருக்கு. ஒரு தலைமை கட்சி, ஒரு கட்சி இருக்கு, சட்டமன்றத்தை அவங்க 2 பிரிவா வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த கட்சி யார் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்தாங்களோ அவங்களுடைய ஒப்புதல் தான் வந்து தேவை. வேலுமணி தரப்புடைய ஒப்புதல் நமக்கு தேவையில்லை, அவங்களை கொறடாவா கூட நியமிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சட்ட இதெல்லாம் இருக்கு, ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது சபாநாயகர் என்ன முடிவெடுப்பாரு? இல்லை, சபாநாயகரை பொறுத்தளவில் அவருக்கு உள்ள அதிகாரம், பேரவைக்கு உள்ள அதிகாரம், விதி, மரபு, இந்த அடிப்படையில் தான் எதுவுமே அவர் எடுக்கணும். கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பேரவைக்கு என்று ஒரு தனி அதிகாரம் இருந்தது. நீங்கள் திரு PH பாண்டியன் அவர்கள் இருக்கிற போது அவர் சொன்னார், சட்டப்பேரவைக்கு என்பது தனி இறையாண்மை இருக்கிறது, நீதிமன்றங்களுக்கு என்று தனி இறையாண்மை இருக்கிறது, சட்டத்தை நிறைவேற்றுகிற மிக உயர்ந்த மன்றம் சட்டமன்றம். எனவே இதில் எங்களுடைய செயல்பாடுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது, இந்த பேரவைக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குன்னு சொன்னார். காலப்போக்கில் 90கள் 2000க்கு பிறகு பல மாறுதல்கள், நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்திய அரசமைப்பு சட்டத்தையே திருத்தி மாற்றி மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற அந்த சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளில் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் தான் உச்சபட்ச அதிகாரம் மிக்கது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியே கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு நம்ம போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைய சூழலில் பேரவையில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 2 தரப்புமே தகுதி இழப்பு மனு கொடுத்துருக்காங்க. ஆமாம், சண்முகம், வேலுமணி தரப்பில் உள்ள 25 உறுப்பினர்களும் கொறடா உத்தரவை மீறிவிட்டார்கள், அவர்களை தகுதி நீக்கம் செய்யுங்கள் அப்படின்னு இந்த பக்கம் கொறடா, எடப்பாடி பழனிசாமி தரப்பு கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒன்று கொடுத்துருக்கிறார். இந்த பக்கம் CV சண்முகம் தரப்பு, வேலுமணி தரப்பு விஜயபாஸ்கர், டாக்டர் G விஜயபாஸ்கர் கொறடா மூலமாக ஒன்று கொடுத்துருக்காங்க. CV சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி
எங்களுக்கான குழு தலைவரை கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் எங்களுக்கு இருக்கு ம். அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்ட அந்த சட்ட விஷயங்களை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்தவர்களும் ஆமா ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு இந்த இயக்கத்தை நடத்துகிற தலைமைக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பேரவைக்கு ஒரு சவாலான விஷயமா தான் போயிருக்கு. ஓகே இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் 2 பேருமே சேர்ந்துட்டாங்க. அப்போ இதில் பேரவை தலைவர் என்ன முடிவெடுப்பார் அப்படின்னா, இந்த பிளவுகள் பிரிவுகள் என்பது வெளியில் பேசப்பட்டு இங்கேயும் பேரவையிலையும் இருந்தது. எனவே எல்லோரும் இணைந்து ஒரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக நாங்கள் செயல்படுகிறோம் என்று இரு தரப்பாரும் கொடுத்த அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே இவர்கள் தகுதி இழப்பு என்று கொடுத்த மனுவை மனுக்களை நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது தொடர்பாக இந்த பொதுநல வழக்குன்னு யாராவது போனாங்கன்னா அது கொஞ்சம் சிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சட்ட நிபுணர்கள் எல்லாருமே அவரும் ஆலோசிச்சிருக்கிறாரு. இன்று மாலையோ நாளை காலையோ இது தொடர்பாக பேரவைத் தலைவர் அறிவிப்பார். எந்த விதமான முடிவு வந்தாலும் நீதிமன்றம் சென்றால் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் வருங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. சார் சிக்கல் இருக்கு சார். நீதிமன்றத்துக்கு போனால் அந்த சிக்கல் பெருசாகும்னு சொல்றீங்க. சபாநாயகர் அதாவது சட்டசபைக்குள்ளேயே இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். யாராவது ஒரு தரப்பு நீதிமன்றத்துக்கு போனாலோ அல்லது பொதுநல மனுவாக நீதிமன்றத்துக்கு போனாலோ ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இப்போ சட்ட நிபுணர்கள் பலருமே பொதுவெளிகள் இது தொடர்பாக கருத்து கேட்கிற பொழுது அவங்க முதல்ல கொடுத்த அந்த தகுதி இழப்பு மனு மீது ஒரு நடவடிக்கை எடுக்காம காலம் தாழ்த்தினது. இந்த மனு நிலுவையில் இருக்கிற பொழுதே அந்த நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வதை ஏற்பதும் முறையானது அல்ல அப்படிங்கிறாங்க. பேரவைத் தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உறுப்பினர் தன் கைப்பட நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர விரும்பவில்லை, எனவே நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் காரணமாக நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று கைப்பட எழுதி கையெழுத்திட்டு விட்டால் அதை ஏற்பது தான் பேரவைத் தலைவருடைய கடமை. அதை ஏற்றுட்டேன். அது இப்போ போய் ஆர்டர் போட்டு ஜிஓ போட்டு காலி இடம்னே அறிவிச்சாச்சு. அப்போ இந்த நடவடிக்கைக்கு எதிராகவும் நீதிமன்றம் போற போது பிரச்சனைகள் இருக்கு, சிக்கல்கள். இந்த ராஜினாமாவை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு ஆமாம் அதுவும் போறதா சொல்றாங்க. நாங்க போவோன்னு என்பதுரை சொல்லியிருக்காரு. மற்ற பொதுவெளிகள்லையும் வழக்கு தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரு புகார் போயிருக்கு. இவர்கள் நீதிமன்றம் செல்வதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது ஆண்டு கணக்கில் போகும் அப்படின்னு தான் என்னோட பார்வை. சார் அதாவது இப்போ அதிமுக இப்போதைக்கு எந்த பிளவும் இல்லை, எல்லாரும் ஒன்று சேர்ந்தாச்சு. 2 தனிநபர்கள் மட்டும்தான் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்காங்க. ஒருவர் சி.வி. சண்முகம். அவரும் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேங்கிற டோன்ல தான் இன்னைக்கு மயிலம் தொகுதியில நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசியிருக்காரு. ஒருத்தவர் இருக்காரு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர். அவர் என்ன மைண்ட் செட்ல சார் இருக்காரு? இல்லை, நேற்று அவர் தங்களுடைய தொகுதி மக்களுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்திட்டு பத்திரிகையாளர் சந்திக்கிற பொழுது சொல்கிறார், இந்த தொகுதிக்கான எல்லா பணிகளையும் நான் செய்வேன், அரசியலில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை தான் பிரதானம் அப்படிங்கிற மாதிரி அவர் பத்திரிகையாளர் சந்தித்து சொன்ன பொழுது பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இது மாதிரி நீங்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தாவேக்கால் இணைவதாக செய்திகள் பரவுகிறது. யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். ஒரே வார்த்தையில் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் தொடர்வேன் சொல்லியிருக்கலாம், சொல்லலை. அப்போ யூகங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற போது ஏதோ ஒரு யூகம் இருக்கு. அப்போ இன்று மாலை அவர் என்ன முடிவெடுக்க போறாரு, ஏன்னா வந்துகிட்டு இருக்காரு, சென்னையை நோக்கி வந்துகிட்டு இருக்காருங்க மாதிரி சொல்றாங்க. பத்திரிகையாளர்களும் கோட்டை வளாகத்தில் பேரவைத் தலைவருடைய வளாகத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன டெவலப் பண்ணுங்கிறது நமக்கு இன்று மாலையோ இரவோ அல்லது நாளையோ தெரிய வரும். ஆனாலும் ஒரு தாவேக்காக்கு போகிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரா சார்? இல்லை, அது அவருடைய எண்ணம் உணர்வு என்பதைத்தான் அந்த யூகங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று கடந்து சென்றது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவரிடம் இருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகத்தை பொதுவெளியில் ஏற்படுத்துவது அவர் முடிவு தான். அதாவது எதிர்கால அரசியல் நலன் கருதி என்ன வேண்டுமானாலும் முடிவு எடுக்கலாம். நிச்சயமாக அதுதான் இப்ப பார்த்தோம். அந்த 4 பேரோடு ஐவரானோம், 4வரோடு ஐவரானோம்னு ராமாயணத்துல ராமன் சொல்லுவாரு. அப்படி கம்பர் அழகா எழுதியிருப்பாரு, 4வரோடு ஐவரானோம் சேர்ந்து. அதே மாதிரி 4வரோடு ஐவராவார்னு தான் நானுமே நினைக்கிறேன். எல்லோருமே அப்படிதான் எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே சார், அந்த அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனை, குறிப்பாக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஸோ சபாநாயகரை முடிவெடுத்து விட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
ஒரு தனி வழக்காக நீதிமன்றத்துக்கு போனால் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வெடிக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரிலிருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி துரைக்கண்ணு. நன்றி சோழா, நன்றி.